السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏகேரோனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள், நல்லவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் ஷிர்க் சம்பந்தமான விஷயங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நாம் பெரிய ஷிர்க் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் சில பிரிவுகளையும் நாம் பார்த்தோம். அடுத்து நாம் சிறிய ஷிர்க், இதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிறிய ஷிர்க் என்று சொல்லக்கூடியது, இது ஒருவனை காஃபிராக்காது, ஆனால் தௌஹீதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பெரிய ஷிர்க்கிற்கு வழிவகுக்கும். இந்த வகை ஷிர்க் அதிகமாக சொற்களில் ஏற்படும். சொற்களில் வரும் சிறிய ஷிர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்வது. இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தானோ அவன் செய்தது குஃபுர் தான் அல்லது ஷிர்க் தான் என்று சொன்னார்கள். இது திருமீதியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போன்று ஒருவரை பார்த்து அல்லாஹ் மற்றும் நீங்கள் நாடுவீர்களானால் என்று கூறுவது சிறிய ஷிர்க்கில் கட்டுப்பட்டதாக ஆகிவிடும். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் இப்படித்தான் கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், என்னை அல்லாஹுக்கு இணையாக்கி விட்டாயே அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தை சொன்னதுக்கு, என்னை நீ அல்லாஹுக்கு இணையாக்கி விட்டாயே, அல்லாஹ் ஒருவன் நாடினால்தான் நடக்கும் என்று என கூறி அதை கண்டித்தார்கள். அஹ்மதில் இடம் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆக ஒரு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலுமே கூட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு மக்களுக்கு எடுத்து விளக்கி கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் ஷிர்க்குடைய வார்த்தைகள் கலந்து வரும் பொழுதுமே கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டித்து அதை சரி செய்திருக்கிறார்கள். ஆக இந்த பெரிய ஷிர்க்கிற்கும் சிறிய ஷிர்க்கிற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பெரிய ஷிர்க் ஒருவனை காஃபிராக்கிவிடும். சிறிய ஷிர்க் அப்படி அல்ல. இரண்டாவது விஷயம், பெரிய ஷிர்க் செய்பவனுக்கு நிரந்தர நரகம் உண்டு. சிறிய ஷிர்க் செய்பவனோ தண்டனை முடிந்த பின் சொர்க்கம் செல்வான். அதற்காக வேண்டி தண்டனை முடிந்த பிறகு சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தண்டனை அனுபவித்துக் கொள்ளலாம் நினைக்கக்கூடாது. அந்த சின்ன தண்டனையை கூட நம்மளால் தாங்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப அடிமட்டமான தண்டனை நரகத்தில் என்ன, நெருப்பிலான செருப்பை அனுபவிக்கப்படும். அதன் மூலியமாக மூளை கொதிக்கும் என்ற அந்த செய்தியெல்லாம் ஹதீஸ் வாயிலாக பார்க்குறோம். ஆக தண்டனை அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்கு போவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது ஒன்று, பெரிய ஷிர்க் எல்லா நன்மைகளையும் அழித்துவிடும். சிறிய ஷிர்க்கோ எந்த செயலில் முகஸ்துதி உள்ளதோ, உலக லாபம் தேடப்படுகிறதோ அதை மட்டும் அளிக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இரண்டு வகை ஷிர்க்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்ற அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலும் அகீதா சம்பந்தமான
பாடங்களை தொடர்ந்து நாம் படித்து பலன் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.